அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சைனா என்னதான் நாங்கள் அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தரலை, அதுக்கப்புறம் நாங்கள் தந்தோம், ஆனால் அதை அவங்களுக்கு சரியாக ஆப்ரேட் பண்ண தெரியலன்னு சொல்லி என்ன உருட்டுனாலும் இனிமே சைனாவுடைய ஆயுதங்களை நம்புறதுக்கு பாகிஸ்தானே தயாராக இல்லை. துருக்கி கிட்ட போய் இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தான் இப்போ கேட்குறாங்க அப்படின்னா பீஜிங்லேருந்து இறக்குமதி செஞ்ச அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரம் தான் இது. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த 2 அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. அதை கொலை செய்த நபர் ஜெய் பாலஸ்தீன் கத்திக்கிட்டு வெளியே வரான். அப்படின்னா அவன் எந்த கண்ணோட்டத்தில் அவங்களை கொலை செஞ்சிருக்கிறான்? இப்போ நம்மளுடைய பெஹல்காம் தாக்குதல்லையே ஒருவரையும் நீங்க என்ன மதம்னு கேட்டு கொலை செய்யக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய அந்த அடிப்படை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த உலகத்திலேயே அணுவாயுதத்தை பயன்படுத்த முடியும்னு காமிச்ச நாடே அமெரிக்கா தானே. ஆனா உடனே இஸ்ரேலை நீங்க ஆதரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மனித உரிமை இல்லையான்னு. எங்களுக்கு தேவையான மனித உரிமை அப்படிங்கிறது எங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த அடிப்படைவாத பயங்கரவாதத்தை எதிர்த்து ஆகணும் அப்படின்னா இஸ்ரேல், கிரீஸ், இந்தியா இந்த 3 நாடுகளுடைய கூட்டமைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது. இப்போ பாகிஸ்தான்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லஷ்கர் இ தொய்பா, ஹிஜ்புல் முஜாஹிதீன் இவங்கெல்லாம் என்ன ஒரு நாட்டோடைய ஆர்மியா? இதெல்லாம் அந்த நாட்டில் அந்த நாட்டுடைய அரசாங்கத்தாலேயே பாதுகாக்கப்படுகிற பொத்தி பாதுகாக்கப்படுகிற ஒரு தீவிரவாத அமைப்புகள். இந்த தீவிரவாத அமைப்புகளை எதிர்த்து இவங்களை மிச்சம் வைக்காம முடிக்கிறதுக்கு இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறதும் இந்த நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதும் அவசியமா இருக்கா இல்லையா? ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவிடம் வாங்கிய அந்த மிகப்பெரிய அடிக்கு பிறகு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், குறிப்பாக இஸ்லாமாபாத் அரசாங்கம் இப்போது இந்தியா ஒருவேளை அடுத்த முறை தாக்கினால் என்ன மாதிரியான விஷயங்களை அதுக்கு முன்பாகவே நாங்கள் செய்யணும் அப்படின்ட்டு திட்டமிட்டு பல்வேறு நகர்வுகளை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம இந்தியாவும் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய இராணுவத்தை இன்னும் நவீனப்படுத்தும் விதமாக பிரம்மோஸ் உள்ளிட்ட விஷயங்களை அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது அதிகரிக்கும் விதமாக நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு நாமளும் நிறைய விஷயத்தில் நகர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் செய்கிறது எல்லாமே ஆத்ம நிர்பார், குறிப்பாக மேட் இன் இந்தியாவுடைய இந்த வெப்பனரி சிஸ்டமை எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம், இன்னும் நம்மளுடைய சொந்த நாட்டிலேயே இந்த ஆயுத தயாரிப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் இந்திய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கு. அதில் S-400 மாதிரி ரஷ்யா கிட்ட தான் வாங்குகிற விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது 2 நாடுகள். ஒன்று சீனாவுடைய அந்த பீஜிங் அரசாங்கம், இன்னொன்று துருக்கியுடைய இஸ்தான்புல் அரசாங்கம். இந்த 2 தான் அவங்க சரணாகதி அடைஞ்சு எங்களை எப்படியாவது இந்த டிஃபென்ஸில் எங்களை எப்படியாவது இந்தியாவிடம் காப்பாற்றுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, துருக்கியுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்தோம் இல்லையா? அதுவும் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நேரடியாக ஒரு துருக்கி விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கி அதுலேருந்து ட்ரோன்ஸ் சப்ளை இவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இந்திய தாக்குதலில் துருக்கியை சேர்ந்த 2 கொல்லப்பட்டார்கள். அவங்க இந்த பாகிஸ்தானுக்காக இந்த ட்ரோன் உள்ளிட்ட விஷயங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபீல்டில் இருந்த 2 இந்தியாவுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ இருந்தது. இப்போ பாருங்கள், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, பாகிஸ்தானுடைய தலைவர் அவர் தான் அசிம் முனிர், ஃபீல்டு மார்ஷல். அவர் துருக்கி போயிருக்கிறார். துருக்கியில் இஸ்தான்புல்க்கு போய் அங்கே துருக்கியோடைய ஆர்மி கமாண்டரை நேரடியாக பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி துருக்கி எந்தெந்த விதத்துலலாம் பாகிஸ்தானை இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், சைனாவிடம் இருந்து அவங்க வாங்கிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆன பிறகு, குறிப்பாக HQ-9 சொல்லப்படக்கூடிய
சைனாலேருந்து வாங்கிய அந்த அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் லாகூருக்கு அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய தாக்குதலில் வந்து அடித்து அந்த நொறுக்கின பிறகு அந்த HQ-9ங்கிறதே வந்து நொறுங்கி போன பிறகு லாகூரே வந்து நிராயுதபாணியாக நின்றுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை துருக்கிக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. குறிப்பாக துருக்கிக்கிட்டேருந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் சிப்பர் 1, அதுக்கப்புறம் வந்து 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் சிப்பர் 2 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை நோக்கி பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சைனீஸுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆதாரமே வந்து இதுதான். சைனா வந்து என்னதான் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தரலை, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தந்தோம் ஆனால் அதை அவங்களுக்கு சரியாக வந்து ஆப்ரேட் பண்ண தெரியலன்னு சொல்லி என்ன உருட்டுனாலும் இனிமே சைனாவுடைய ஆயுதங்களை வந்து நம்புறதுக்கு பாகிஸ்தானே தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அம்பலமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக துருக்கிக்கிட்ட போய் இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பாகிஸ்தான் இப்போ கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ ஏற்கனவே அவங்க சொந்த தயாரிப்புன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய பீஜிங்லேருந்து வந்து இறக்குமதி செஞ்ச அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதோடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரம் தான் இது. ஓகே, இப்போது துருக்கி வேறு என்ன விதத்தெல்லாம் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆர்மி டெக்னாலஜிஸ், குறிப்பாக வந்து அவங்களுடைய ட்ரோனில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த துருக்கி ட்ரோனை அவங்க வந்து துருக்கி வந்து வெல் நோன் ஃபார் ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை ஏற்றிட்டோன்னு வந்து துருக்கி ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, துருக்கி தயாரித்த ட்ரோன்களை தான் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு எதிராக வந்து பயன்படுத்தினாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட வந்து 400 ட்ரோன்கள் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே வந்து தாக்குதல் நடத்த வந்து அனுப்புனாங்க. ஒரு ட்ரோன் கூட அதோடைய அந்த தாக்குதல் அந்த இலக்கை வந்து எட்டவே இல்லை. அதுக்குள்ளே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஆகாஷ் தீர் வந்து அடித்து நவுத்திருச்சு அதை. ஸோ துருக்கி ட்ரோன் எல்லாமே வந்து அது கிட்டத்தட்ட ஒரு டாய் ட்ரோன் மாதிரி தான் வந்து அது வந்து நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்து தவிர வேறு எதுவும் பெருசாக அப்படியே வந்து செய்கிற மாதிரி ஒன்றும் பார்க்கல. ஸோ ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, துருக்கிக்கிட்ட வந்து நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த துருக்கி வந்து ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு விரிவான ஒரு வீடியோவே நம்ம வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் வீழ்வதை தாங்கி பிடிப்பது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது வந்து சைனாவுடைய அரசாங்கமும், இன்னொரு பக்கம் இஸ்தான்புல் அரசாங்கமும் தான் வந்து தாங்கி பாகிஸ்தானை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. துருக்கி காமிக்கக்கூடிய இந்த அளவுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது, துருக்கி வந்து இப்போ வந்து பாஞ்சு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த சப்போர்ட் பண்ணுற இந்த விஷயம் இருக்குல்ல, இதை வந்து இந்தியா எப்படி டேக்கிள் பண்ண போகுது? குறிப்பாக வந்து துருக்கிக்கு வந்து நாம் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் அங்கே வந்து போகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இம்போர்ட்ஸ் அங்கேருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து தடுத்தது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஏர்போர்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸில் அவங்களுடைய நிறுவனம் இருந்தது, அதை கண்டுபிடிச்சி அதை பிளாக் லிஸ்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்தியா தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை துருக்கிக்கு எதிராக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் துருக்கி இதை பெருசாக வந்து மைண்ட் பண்ணல. ஸோ இப்போ துருக்கிக்கு வலிக்கும் விதமாக எங்கே அடித்தா வலிக்குமோ அந்த இடத்துல அதை நோக்கி வந்து இந்தியா நகரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து எழும்பியிருக்கு. அதில் மிக குறிப்பாக இந்த துருக்கி உள்ளிட்ட இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை இந்தியா வந்து கட்டுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, புவியரசியலை வந்து உற்று நோக்கக்கூடியவர்கள் அதில் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக சைனாவுடைய இந்த வல்லாதிக்கம், குறிப்பாக பேரரசர் ஷி ஜின்பிங் வந்து அவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறதால தான் குவாட் அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து உருவானது. அந்த குவாட் அமைப்பில் நமக்கே தெரியும், அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 4 நாடுகள் தான் இந்த குவாடில் வந்து இருக்கக்கூடிய நாடுகள். இந்த குவாடு கூட்டம் நடந்தாலே சைனாவுக்கு வந்து வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இதில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே, குறிப்பாக வந்து என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே, அதுவும் குறிப்பாக சவுத் சைனா சீல நம்மளை என்னென்ன விஷயங்களில் வந்து முடக்க போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும் பீஜிங் அரசாங்கத்திற்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவுடைய அடுத்த நகர்வு அப்படிங்கிறது துருக்கிக்கும் இதே மாதிரியான ஒரு செக்கை வந்து இந்தியா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எழுந்திருக்கு. அதுக்கான வழிகளும் இப்போது மிக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, குவாடு மாதிரியே ஒரு கூட்டமைப்பை ஒரு காமன் காஸ்கா, குவாடுங்கிற அந்த கூட்டமைப்பு உருவானதுக்கான காரணம் என்ன?
காமன் காஸ் என்ன? சைனாவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு காமன் காஸ்க்காக தான் அந்த குவாட் அப்படிங்கிற கூட்டமைப்பு வந்து கட்டப்பட்டது. இப்போ இந்த துருக்கி, பாகிஸ்தான் உள்ளிட்ட ஈரான் உள்ளிட்ட இந்த நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ஒன்றிணைணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மிக குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல், கிரீஸ், இந்தியா இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும். இந்த 3 நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தேவைப்படுது அப்படிங்கிற குரல்கள் வந்து இப்போ வந்து வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய துருக்கிக்கு வந்து இப்போ இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் போகும்போதே அவங்க என்ன சொன்னாங்க, துருக்கி போக வேண்டாம், ஏன்னா நம்மளுடைய எதிரி நாடாக வந்து அவங்க மாறிட்டாங்க, ஸோ எல்லாருமே கிரீஸ் போங்க அப்படின்னு சொன்னாங்க. கிரீஸ் தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடைய நுழைவாயிலே வந்து கிரீஸ் தான். ஸோ கிரீஸுக்கு வந்து மிக தொடர்ச்சியாக வந்து துருக்கி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அது குறிப்பாக வந்து அங்கே லோக்கல் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிக கடுமையாக வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளால பாகிஸ்தான். இப்போ இந்த 3 நாடுகளுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காமனான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம். அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனையுடைய இந்த பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக வந்து இந்த நாடுகளை மிரட்டும் வேலையில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் காமனான ஒரு பாயிண்டாக இருக்குது. அது ஈரானாக இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த 2 அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டாங்க. அதை கொலை செய்த நபர் வந்து ஜெய் பாலஸ்தீன் வந்து கத்திக்கிட்டு வெளியே வரான். அப்படின்னா அவன் எந்த கண்ணோட்டத்தில் அவங்களை வந்து கொலை செஞ்சுருக்கிறான்? இப்போ நம்மளுடைய பெஹல்காம் தாக்குதல்லையே வந்து ஒருவரையும் வந்து நீங்கள் வந்து என்ன மதம்னு வந்து கேட்டு கொலை செய்யக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய அந்த அடிப்படை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஸோ இது காமனான காஸ் அப்படிங்கிறது இஸ்லாமிக் அந்த ரேடிக்கலிசத்தை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறது. இந்த இஸ்லாமிக் ரேடிக்கலுக்கு பாதிக்கப்பட்ட நாடுகளாக ஃபஸ்ட்டு இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் இருக்குது. ஸோ அந்த காமன் காஸ்டில் இந்த 3 நாடுகள் ஏன் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் கிரீஸுக்கும் ஏற்கனவே நமக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது பல நிலைகள் இருக்குது. நம்மளுடைய இராணுவம் தொடங்கி, இராணுவத்துடைய தொழில்நுட்பம் தொடங்கி, நம்மளுடைய விவசாயம் தொடங்கி பல்வேறு நிலைகளில் இஸ்ரேல் நமக்கு வந்து தோள் கொடுக்கும் நண்பனாக ஒரு பக்கம் வந்து இருக்கிறாங்க. அவங்க மேலே வச்சுட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவங்க காசால் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா யார் செய்யாமல் இருக்கிறா? அமெரிக்கா செய்யாத ஒரு விஷயமா? அமெரிக்கா வந்து வியட்நாமில் கெமிக்கல் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணலையா? அதுக்கு முன்பாக வந்து ஜப்பான் இந்த உலகத்திலேயே வந்து அணுவாயுதத்தை பயன்படுத்த முடியும்னு வந்து காமிச்ச நாடே அமெரிக்கா தானே. அதே மாதிரி இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஊகரின முஸ்லீம்ஸ்க்கு வந்து சீன அரசாங்கம், குறிப்பாக இந்த பீஜிங் அரசாங்கம் என்ன மனித உரிமை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஆனால் உடனே வந்து இஸ்ரேலை நீங்கள் ஆதரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மனித உரிமை இல்லையான்னு. எங்களுக்கு தேவையான மனித உரிமை அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த அடிப்படைவாத பயங்கரவாதத்தை எதிர்த்து ஆகணும் அப்படின்னா இஸ்ரேல், கிரீஸ், இந்தியா இந்த 3 நாடுகளுடைய கூட்டமைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது. அதுவும் மிக குறிப்பாக கிரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துருக்கி தொடர்ச்சியாக அவங்களுடைய அந்த எக்ஸ்பான்ஷன் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இதனால வந்து பாதிக்கப்பட்ட நாடாக வந்து கிரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. கிரீஸுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய தொடர்புகளும் இருக்கு. அது வந்து அதுவும் வந்து ஒரு பழமையான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு. அதே மாதிரி வந்து பழைய கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு மிக முக்கியமான பழமை வாய்ந்த ஜனநாயக நாடு. இந்தியா வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அப்படிங்கிற மாதிரி கல்ச்சுரல் கனெக்டும் வந்து நிறைய இடத்துல வந்து கிரீஸுக்கு வந்து நம்ம கூட இருக்குது. ஆனால் இன்னொரு கேள்வி வரும், கிரீஸ் தான் நேட்டோவில் இருக்காங்களே, அப்போ எப்படி இவங்க ஒரே கூட்டமைப்பாக வருவாங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். நேட்டோவை ட்ரம்ப்பே வந்து மதிக்கலை. ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் மிக குறிப்பாக நேட்டோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கலைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் இனிமே அமெரிக்காவில் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஆப்ஷன்ஸை வந்து நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த ஆப்ஷனாக கிரீஸுக்கு வந்து இந்தியா இருக்கக்கூடாது? ஸோ அப்படி ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. ரெண்டாவது, இந்த 3 நாடுகளுக்குமே இஸ்ரேலாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு யாரால வந்து பாதிப்பு இருக்குது? இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஹமாஸ் அப்படிங்கிற அந்த பயங்கரமான பயங்கரவாத அமைப்பு. அதே மாதிரி வந்து ஹிஸ்புல்லா. நம்ம இப்போ பாகிஸ்தான்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஜ்புல் முஜாஹிதீன், இவங்கெல்லாம் என்ன ஒரு நாட்டோடைய ஆர்மியா?
இதெல்லாம் அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டுடைய அரசாங்கத்தாலே வந்து பாதுகாக்கப்படுகிற பொத்தி பாதுகாக்கப்படுகிற ஒரு தீவிரவாத அமைப்புகள். இந்த தீவிரவாத அமைப்புகளை எதிர்த்து இவங்களை வந்து மிச்சம் வைக்காம முடிக்கிறதுக்கு இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறதும் இந்த நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதும் அவசியமா இருக்கா இல்லையா? 2023 நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கிரீஸுக்கு போனாரு. கிரீஸோட ஏதென்ஸ் நகரத்தில் அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து 2 விஷயம் வந்து விவாதிக்கப்படுது. ஒன்று வந்து ட்ரேடு, ரெண்டாவது வந்து டிஃபென்ஸில் இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதை எப்படி இன்னும் வரும் நாட்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினாங்க. 2024 பிப்ரவரி மாதம் டெல்லிக்கு வந்த கிரீஸோடைய பிரதமர் நேரடியாக நம்மளுடைய பிரதமரை வந்து சந்திச்சு அதுலேயும் வந்து டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறதும் குறிப்பாக வந்து ட்ரேட் சம்பந்தமாகவும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தான் வந்து விவாதிக்கப்படுது. இஸ்ரேல், கிரீஸ், மீண்டும் சொல்கிறேன், இஸ்ரேல், கிரீஸ், இந்தியா, இந்த 3 நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து மிக நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதுவும் இந்த 3 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரே பிரச்சனை தான். இந்த 3 நாடுகளுக்கும் வந்து ஏதோ ஒரு நாடால பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்தால பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. இந்த 3 நாடுகளுக்குமே பேசிக்காக ஒரு மைண்ட் செட்டால பிரச்சனை, அந்த மைண்ட் செட்டுடைய பயங்கரவாதிகளால் பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்னா இந்த நாடுகளுடைய அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிகவும் அவசியமாகிறது. இந்த அவசியத்தை இந்திய அரசும் புரிந்து கொள்ளும். கிரீஸும் இஸ்ரேலும் ஏற்கனவே வந்து அந்த ஒரு புரிந்துணர்வோடு தான் அதில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இனிமேல் வரும் நாட்களில் இந்த 3 நாடுகளுடைய அந்த நட்புறவு அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இந்த குவாட் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக வந்து அவங்க போல அப்படின்னாலும் கூட அவங்களுடைய நட்புறவு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அது குறிப்பாக வந்து நமக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான அந்த உறவில் இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மேம்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடிக்கல்ஸையும் வந்து சமாளிக்கிறதுக்கு, இந்த ரேடிக்கல்ஸை வந்து வேறறுக்க இது ஒரு மிக முக்கியமான கூட்டமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.